டேய் டேய் மச்சான், இத ஆமாடா, பாருடா, அழகா சூப்பரா இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பொண்ணுங்களுக்கு தெரியாம போட்டோ எடுக்கிறது தப்பு இல்ல? ஆமா, அதுவும் கரெக்ட் தான். தெரிஞ்சு போட்டோ எடுத்தாக்கா இந்த மாதிரி போஸ்ட் எல்லாம் கிடைக்காது இல்ல. வேண்டாண்ணா, உங்க அக்கா தங்கச்சியா இருந்தா இப்படி எல்லாம் அவங்க கிட்ட பண்ணுவீங்களா? உன்ன போட்டோ எடுத்தோமா, இது எங்க இஷ்டம். யார் வேணா போட்டோ எடுப்போம். அதுக்காக நீ யாரு? தப்ப யார் வேணாலும் தட்டி கேட்கலாம். இப்படி எல்லாம் போட்டோ எடுக்காதீங்க, கிளம்புங்க. அவங்க உங்களுக்கே தெரியாம உங்க எல்லாரையும் அசிங்கமா போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. நான் போய் கேட்டதுக்கு என்னையும் அசிங்கமா பேசுறாங்க. வாங்கடி கேப்போம். ஹலோ, என்ன பண்றீங்க? பார்த்தா தெரியலையா? ஷூட்டிங் பண்றோம். வீட்டுக்கு போயிட்டு உங்க அம்மா அக்காவை வச்சு ஷூட்டிங் எடுறா பொறுக்கி. ஏய், ஏய் வாங்கடி போலாம். ஏய், அவளுங்களை விடுறா. எல்லாத்துக்கும் காரணம் இவ தானே. நீ என்ன பெரிய அண்ணா தெரசாவா? சோசியல் சர்வீஸ் பண்ண வந்துட்ட. தேவையில்லாம எங்க விஷயத்துல தலையிட்டு எங்களே போட்டு கொடுக்குறியா? இங்க பாருங்க, நீங்க பண்ணது தப்பு. பொண்ணுங்களை அசிங்கமா போட்டோ எடுத்துட்டு இருந்தீங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன். அப்படியா? அவங்கள காப்பாத்திட்ட சரி, இப்போ உன்னையே போட்டோ எடுக்க போறேன்னு யார் வந்து காப்பாத்துவா? அண்ணா ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. அண்ணாவா? அந்த வார்த்தையை கேட்டாலே எங்களுக்கு கோபம் வரும். வேணும்னா மாமான்னு கூப்பிடு. ஏய், விடு. விடு. வெண்ணிலா, என்ன ஆச்சு? ஏன் அழற? என்ன ஆச்சுன்னு கேக்குறேன்ல. ஏய், வந்து அவனுக்கு யாரும் காட்டு. வேண்டாங்க, அவங்களெல்லாம் பார்த்தா சரியில்லை. போதையில வேற இருந்தாங்க. அத நான் பாத்துக்கிறேன், நீ வா. வான்னு சொல்றேன்ல, வா. மேடம், நீங்க எப்படி இங்க? என்ன செல்வம், எப்படி இருக்க? நீ என்ன இந்த பக்கம்? இல்ல மேடம், சும்மாதான். சும்மான்னு சொல்றீங்க. கையில ஆயுதங்களோட வந்திருக்கீங்க. பசங்களை யாரோ அடிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதான் யாருன்னு பார்க்கலான்னு. இவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா மேடம்? என் மக மருமக. இது உங்க பையனா? சாரி மேடம், இது உங்க பையனு தெரியாம எல்லாம் இவங்களால தான். ஒருத்தங்கிட்ட மோதுறதுக்கு முன்னாடி அவன் யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு மோதணும். உங்க பையனு தெரிஞ்சா மோதுவனா? இவனுக்கு தான் ஏதோ பிரச்சனைன்னு சொன்னானுங்க, அதான் அவசரப்பட்டு வந்துட்டேன். வெண்ணிலா, என்னம்மா ஆச்சு? அத்தை, இந்த குடிபோதையில பொண்ணுங்களை அசிங்கமா போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. அது நான் தட்டி கேட்டதுக்கு என் புடவை பிடிச்சி எடுத்து. என்ன காரியம் என்ன பண்ணிருக்கீங்க? அண்ணாமலை மருமகளை போய். மேடம் சாரி மேடம், பசங்க யாரு என்னன்னு தெரியாம ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க. இவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிச்சிருங்க மேடம். இனிமே உன் ஆளுங்க இந்த பக்கமே வரக்கூடாது. பசங்க இனி தம்பி இருக்கிற திசையில தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க மேடம். அதுக்கு நான் பொறுப்பு மேடம். சரி போ. தேங்க்ஸ் மேடம். ஏய் வாங்கடா. ஆம்பளைங்க ஆளுற இந்த உலகத்துல என்ன சார் அதெல்லாம்? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் வருண், பிடிக்கலையா? எல்லாம் உனக்காக தான் வருண். இந்த நைட் நீயும் நானும் மட்டும் தனியா சந்தோஷமா. ஏய், ஷட் அப் சாரா. என்ன பேசுற நீ? இதெல்லாம் தப்பு. ஏன் வருண், ஏன் பிடிக்கல? என்னாச்சு? நீ என் லவர் தானே?
நீ எனக்கு மட்டும் தானே சொன்னோம். உன் கூட நான் தனியா சந்தோஷமா பேசணும்னு ஆசைப்படுறேன். அதுல என்ன தப்பு? சாரா ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். உனக்கே தெரியும் ஏற்கனவே இங்க நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதுல நீ வேற இப்படி பண்ணாத. அங்க அம்மா என்ன தேடிட்டு இருப்பாங்க. நான் உன் கூட இருக்கேன்னு தெரிஞ்சா பிரச்சனை இன்னும் அதிகமாயிடும். சொன்னா கேளு. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். நான் வரேன். ஏ வருண், பிரச்சனையாகும் மட்டும் யோசிக்கிறியே. நீ என்ன பத்தி ஏதாவது யோசிச்சியா? இதெல்லாம் உனக்காக நான் எவ்வளவு ஆசையா ரெடி பண்ணிருப்பேன்னு தெரியுமா? என் ஃபீலிங்ஸ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டியா? சாரா உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. பட் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல நான் உன் கூட ஒரே ரூம்ல இருக்கிறது யாராவது பார்த்தா என்ன ஆகும்னு யோசிச்சியா? தயவு செஞ்சு என்ன தடுக்காத. போ வருண் போ. எங்க உன்னை இழந்துருவானோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் நான் தவிக்கிற தவிப்பு உனக்கு புரியவே இல்லல. நீ போ வருண் போ. அந்த வெண்ணிலா கூட நீ ஹனிமூனுக்கு போறேன்னு தெரிஞ்சதும் என் மனசு எவ்வளவு துடிச்சதுன்னு உனக்கு புரியலல. நீ போ. ஆனா ஒண்ணு, நீ என்ன பார்த்துட்டு போறது இதுதான் கடைசியா இருக்கு வருண். சாரா ப்ளீஸ், ஏன் அப்படிலாம் பேசுற? எனக்கு வேற வழி தெரியல வருண். என்ன என்ன பண்ண சொல்ற? அப்படி நான் என்ன ஆசைப்பட்டுட்டேன்? உன் கூட கொஞ்சம் சந்தோஷமா பேசணும், மனசை விட்டு பேசணும், அவ்வளவுதானே. இந்த சின்ன ஆசையை கூட உன்னால நிறைவேற்ற முடியாதா வருண்? ப்ளீஸ் வருண், எனக்காக. I miss you so much வருண்.